தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடரின் 14வது லீக் போட்டியில் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சேப்பாக்கம் சூப்பர் கில்லிஸ் அணி அபார வெற்றியை பதிவு செய்தது. சேப்பாக்கம் அணியின் வெற்றிக்கு நாராயண் ஜெகதீசனின் அதிரடி ஆட்டமும் ஸ்வாப்னில் சிங்கின் அதிரடி பங்களிப்பும் முக்கிய காரணமாக அமைந்தன. டாஸ் வென்ற 12ஆம் தேதி நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற சேப்பாக்கம் சூப்பர் கில்லிஸ் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து சேலம் ஸ்பார்டன்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. தொடக்கத்தில் விக்கெட்டுகளை இழந்தாலும் சேலம் அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக விளையாடி அணியை வலுவான ஸ்கோரை நோக்கி அழைத்துச் சென்றனர். சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியின் பேட்டிங்கில் ஹரீஷ்குமார் அபாரமாக விளையாடி 57 ரன்கள் குவித்தார். அவருக்கு துணையாக ஈஸ்வர் 39 ரன்கள் சேர்த்து அணியின் ஸ்கோர் உயர உதவினார். இவர்களின் பங்களிப்பால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணி 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 182 ரன்கள் எடுத்தது. இதனால் சேப்பாக்கம் சூப்பர் கில்லிஸ் அணிக்கு 183 ரன்கள் என்ற சவாலான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ரன்கள் என்ற இலக்கை துரத்தி களமிறங்கிய சேப்பாக்கம் சூப்பர் கில்லிஸ் அணிக்கு தொடக்கத்திலேயே நாராயண் ஜெகதீசன் நம்பிக்கை அளித்தார். பந்துகளை பவுண்டரிகளாகவும் சிக்சர்களாகவும் மாற்றிய ஜெகதீசன் சேலம் பந்து வீச்சாளர்களுக்கு கடும் நெருக்கடி கொடுத்தார். வெறும் 39 பந்துகளில் 78 ரன்கள் விளாசிய அவர் சேப்பாக்கம் அணியின் வெற்றி பாதையை எளிதாக்கினார். ஜெகதீசனின் அதிரடி ஆட்டத்தால் சேப்பாக்கம் அணியின் ரன் வேகம் தொடர்ந்து அதிகரித்தது. ஜெகதீசனுக்கு பக்கபலமாக விளையாடிய ஸ்வாப்னில் சிங் 26 பந்துகளில் 45 ரன்கள் குவித்து அசத்தினார். இருவரின் அதிரடி ஆட்டத்தால் சேப்பாக்கம் சூப்பர் கில்லிஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை மிக வேகமாக நெருங்கியது. சேலம் பந்து வீச்சாளர்களால் ரன் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இறுதியில் சேப்பாக்கம் சூப்பர் கில்லிஸ் அணி வெறும் 16.4 ஓவர்களிலேயே 186 ரன்கள் குவித்து இலக்கை எட்டியது. இதன் மூலம் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சேப்பாக்கம் சூப்பர் கில்லிஸ் அணி அசத்தலான வெற்றியை பதிவு செய்தது. சேப்பாக்கம் அணியின் இந்த வெற்றியில் நாராயண் ஜெகதீசனின் 78 ரன்கள், ஸ்வாப்னில் சிங்கின் 45 ரன்கள் முக்கிய பங்காற்றின. ரன்கள் என்ற இலக்கை 16.4 ஓவர்களில் எட்டியிருப்பது அந்த அணியின் பேட்டிங் வலிமையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்தது. மறுபுறம் 182 ரன்கள் என்ற நல்ல ஸ்கோரை பதிவு செய்திருந்தும் அதை பாதுகாக்க முடியாமல் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணி தோல்வியை சந்தித்தது.
குறிப்பாக ஜெகதீசன் மற்றும் ஸ்வாப்னில் சிங் இணைந்து ஏற்படுத்திய அதிரடி சேலம் அணியின் வெற்றி நம்பிக்கையை முற்றிலும் தகர்த்தது. மொத்தத்தில் 14வது லீக் போட்டி ஒருபுறம் சேலம் அணியின் போராட்டமான பேட்டிங்கையும் மறுபுறம் சேப்பாக்கம் சூப்பர் கில்லிஸின் அதிரடி சேசிங்கையும் ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்தது.